நடிகை த்ரிஷாவோட கல்யாண விவகாரத்துல அவங்களுடைய அம்மா உமா கிருஷ்ணன் அதிரடியா எடுத்திருக்கக்கூடிய முடிவு அதை பத்தி தான் அந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகை தான் த்ரிஷா. ஏன்னா 27 வருஷம் கழிச்சும் இப்பயும் கதாநாயகியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கதாநாயகியா நடிக்கிறதோட மட்டும் வந்து இல்லாம அவங்களுக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து வந்த வண்ணம் தான் வந்திருக்கு. நயன்தாரா முதற்கொண்டு எல்லாருமே ஃபீல்ட் அவுட் ஆனாலும் இப்போ வரைக்கும் ஃபீல்ட் அவுட் ஆகாம வந்து இருக்கக்கூடிய ஒரே நடிகை த்ரிஷா. ஆனா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல ரஜினிகாந்த் கமலஹாசன் கூட நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தோன்னா கிடைச்சும் அதை அவங்க மறுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் நம்ம தளபதி விஜய் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா தளபதி விஜயோட ரொம்ப நெருக்கமா இவங்க டிராவல் பண்றதுனால இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குமோ, இல்ல அதனால இண்டஸ்ட்ரியில நமக்கு வந்து பார்த்தோன்னா டோட்டலா நேம டேமேஜ் பண்றதுக்காக இதெல்லாம் வந்து நடக்குதோ அப்படிங்கிற ஒரு பதட்டமும் சந்தேகமும் அவங்களுக்கு வந்து இருக்குங்க. ஆனா இன்னொரு பக்கம் தளபதியோட சேர்ந்து அவங்களோட நேம் வந்து பார்த்தோன்னா எவ்வளவுதான் டேமேஜ் ஆனாலும் அதை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து வருத்தமும் வந்ததில்லை. ஏன்னா சைக்காலஜிக்கலாக அவங்க அதை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரசிக்க ஆரம்பித்ததோட மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் எனக்கும் தளபதிக்கும் எந்த ஒரு தொடர்புமே வந்து இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கையும் வந்து விடலை, எந்த இடத்துலையும் வந்து சொல்ல. மாறாக என்ன வந்து நடக்குது அப்படின்னா அவங்க போடக்கூடிய போஸ்டாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், அது எல்லாமே கலாப காதலன், அதுக்கப்புறம் 40 வயசுல தான் ஆசை ஜாஸ்தியாக வந்திருக்கும், அந்த ஃபீலிங்ஸு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறது மாதிரியான அந்த எமோஷனல் பாண்டிங்கை தான் அவங்க தொடர்ந்து வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தெரியும் த்ரிஷா கிருஷ்ணன் அவங்களுக்கு வந்து ஒரு தொழிலதிபர்களோட என்கேஜ்மெண்ட் ஆச்சுங்க. அந்த தொழிலதிபர் இவங்களை விட ஒரு 7 வயசு வந்து கம்மியானவர். என்கேஜ்மெண்ட் ஆகி கல்யாணம் வரைக்கும் வந்து போச்சு. ஆனால் கல்யாணம் வந்து நடக்கலை. கல்யாணம் ஏன் நடக்கலை அப்படின்னா அந்த தொழிலதிபர் சினிமாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறமும். இல்லைங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் சினிமா விட முடியாது, வேணும்னா நான் உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கல்யாணத்தை வேணாம்னு த்ரிஷா தான் வந்து நிப்பாட்டினாங்க. ஆனால் அந்த தொழிலதிபர் கூட இவங்க பயங்கரமான டேட்டிங் எல்லாமே வந்து போய் அப்போ கிசுகிசுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி நடிகர் ராணா, அதாவது நம்ம பாகுபலியில் வந்து வரக்கூடிய பல்வாழ் தேவன் இருக்காருல்ல, அவர் கூட வந்து பார்த்தேன்னா அதிகமாக வந்து கிசுகிசுக்கப்பட்டது. 2 பேருமே சின்சியராக வந்து லவ் பண்ணாங்க, டேட்டிங்லேயும் வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பிரபாஸ் கூடயும் வந்து பார்த்தோன்னா கிசுகிசுக்கப்பட்டது. ஆனால் இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்து அதிகமாக வந்து பேசப்படுறதுக்கு வந்து காரணம் அவங்களுடைய அந்த முந்தைய கல்யாணம், அந்த கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா நின்று போனதுக்கான காரணம் இது எல்லாமே அவங்க மனசுக்குள்ள முழுக்க முழுக்க தளபதி விஜய் வந்து இருந்ததாகவும் இதை மைண்டில் வச்சு தான் அவங்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணதாகவும் சொல்லப்படுதுங்க. ஆனால் பின்னணி பாடகி சுசித்ரா வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, த்ரிஷாவுடைய கான்செப்ட் விஜயே கிடையாது, த்ரிஷாவுடைய கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா உதயநிதி தான். ஏன்னா த்ரிஷா வந்து ஒரு முதலமைச்சர் வந்து ஒய்ஃபா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவா. ஏன்னா அவளோட அடுத்த டார்கெட் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டயத்தில் த்ரிஷாவுடைய பழைய வீடியோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா ட்ரெண்ட் ஆச்சு. எனக்கு சிஎம் ஆகணுங்க, அதாங்க என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னேன். அந்த வீடியோக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ட்ரெண்ட் ஆச்சு. அதை எடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து போட்டு எல்லாரும் வந்து கலாய்ன்னு வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இப்ப த்ரிஷாவுடைய ஜாதகத்தையும் பார்த்து அவங்களுக்கும் முதல்வராகக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொன்னது, இப்ப தளபதி விஜய் வந்து முதல்வர் ஆகியிருக்கிறது, இது எல்லாத்தையும் வந்து கூட்டி கழிச்சு வந்து பார்க்கும்போது ஏதோ விட்டகுறை தொட்டகுறை மாதிரி வந்து இருக்குன்னு இப்ப த்ரிஷாவுடைய அம்மா உமா கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. அந்த அதிரடியான முடிவு உங்களுக்கு லாஸ்டா வந்து பார்த்தோன்னா மார்ச் மாசத்துலேயே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மார்ச் மாசத்துல ஏஜிஎஸ் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு தளபதி விஜயும் த்ரிஷாவும் மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி வந்து போயிருந்தாங்க. அப்படி போயிருந்த அந்த கேப்ல அந்த போட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் அதிகமாக ட்ரெண்ட் ஆச்சு. அப்படி ட்ரெண்ட் ஆகும்போது அதில் ஏகப்பட்ட பேர் சீக்கிரமாகவே வந்து பார்த்தோன்னா டும் தான், அடுத்து வந்து கல்யாணம் வந்து எங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து பேச வந்து ஆரம்பிச்சாங்க. இப்போ என்னன்னா அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா த்ரிஷாவுடைய அம்மா வந்து உமா கிருஷ்ணன் வந்து ஹார்ட் போட்டு வந்து பார்த்தோன்னா லைக் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து இன்னும் கூடுதலா எல்லாருக்கும் சந்தேகத்தை கிளப்புச்சு. அதாவது அப்ப தளபதியும் த்ரிஷாவும் ஒண்ணு சேர்றதுக்கு அவங்க அம்மாவே கிரீன் சிக்னல் காட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பேசிக்கிட்டாங்க. இப்ப த்ரிஷாவுக்கு எப்பதான் வந்து கல்யாணம் நடக்கும், அவங்க எப்பதான் மேரேஜ் பண்ண போறாங்க, அது யாரை மேரேஜ் பண்ண போறாங்க அப்படின்னு பல கேள்விகள் த்ரிஷா கேட்டதுக்கு, அது எதுவா இருந்தாலும் எங்க ஃபேமிலி தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க, எங்க அம்மா தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி த்ரிஷா வந்து சொல்லிட்டு வந்து ஒதுங்கிட்டாங்க. த்ரிஷாவுடைய அம்மாட்ட போய் வந்து பார்த்தோன்னா வந்து கேட்டதுக்கு, என் பொண்ணோட விருப்பம் எதுவோ அதுதான் வந்து என்னோட விருப்பம், என் பொண்ணுக்கு கிட்டத்தட்ட என்ன ஏஜ் ஆகுதுன்னு உங்களுக்கே வந்து தெரியும்,
இந்த டயத்துல நான் எப்படி வந்து எதுவும் கருத்து சொல்ல முடியும்? அது அவங்களோட லைஃப். அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு வந்து ஓகே. அதுக்கு நான் வந்து குறுக்க நிக்க மாட்டேன் அப்படின்னு இவங்கள கேட்டா, அவங்கள கை காட்ட, அவங்கள கேட்டா, இவங்கள கை காட்ட, இப்படி மாறி மாறி வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஆனா இவங்களுடைய டார்கெட் முழுக்க முழுக்க இப்ப இந்த ஃபேமிலிக்குள்ள தளபதியை டார்கெட் பண்றது மாதிரி தான் செய்திகள் வந்திருக்கு மக்களே. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.